அட இது தெரியாம போச்சே சீரியஸ்ல. இப்ப நம்ம பார்க்க போறது பல்லு விளக்குறது பத்தி தான். புரியுது. பல்லு விளக்குறத பத்தி என்னடா புதுசா தூக்கின்னு வந்திருக்கேன்னு நீங்க கேட்கறது நல்லாவே புரியுது. நாளைக்கு 2 வேளை பல்லு விளக்குறேன்டா நானு. என்னைய பார்த்தா ஏறி வாயான்னு இன்டைரக்டா நீ சொல்றேன்னு. ஏறி வாயா ஏறி வாயா ஏறி வாயா ஏரி வாயாவா? என் வாயை பார்த்தா ஏரி வாய் மாதிரியா இருக்கு? நீ தான் தவளை வாயன், நாய் வாயன், குரங்கு வாயன், பன்னி வாயன். நீங்க கோவப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க ஏறி வாயினோ இல்லையோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாதோ, ஆனா பேஸ்ட்டை பத்தியும் அதை தயாரிக்கிற நிறுவனத்தை பத்தியும் தான் நான் இங்க உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆடியோ வீடியோ. நான் உங்கள் சரண். பல்லு வளர்க்கறது தினசரி பழக்கமாயிட்டாலும் குறிப்பிட்ட பிராண்ட் பேஸ்ட்டை வாங்கி பல்லு வளர்க்கறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆளுக்கு ஒரு பிரச்சனை பல்லுல வெளியே சொல்லத்தான் முடியல. எவ்வளவுதான் மறைச்சாலும் கண்டுபிடிக்கிறீங்க. பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்ட தாண்டா உன்னை ஃபாலோ பண்ணு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. அவங்க பயன்படுத்துற பேஸ்ட்டை வச்சு அவங்க பிரச்சனையை தெளிவா கண்டுபிடிச்சிடலாம். குறிப்பிட்ட பேஸ்ட்டை நம்ம ஆளுங்க எதுக்காகலாம் சூஸ் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். பல்லுல சொத்த வர்றது, பல்லு ஈரல ரத்தம் வர்றது, இந்த விளம்பரத்துல வர மாதிரி வாடையாலே ஒரு வாலிபியை மயக்கிறதுக்கு. Ticket please. Ticket. Yeah, ticket. Come again. Ticket. பல்லுல இருக்கிற கரையை போக்குறதுக்கு, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி பல் சுத்தம் உடல் சுத்தன்றதுக்கு ஏத்த மாதிரி சமந்தாவும் காய்ச்சலும். పళ్ళ సమస్యలా? అవును. మీ టూత్ పేస్ట్ లో ఉప్పు ఉందా? ஈறுகள்ல பிரச்சனையா? ஆமா. கிருமிகள். உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? டூத் பேஸ்ட்ல உப்பா? கேட்டுக்கிட்டாங்களேன்னு அவங்க சொல்ற பிராண்டை வாங்குறது. அவங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட பிராண்டை வாங்குறது அவங்க இஷ்டம். கேடா இதுல பிரச்சனை நீங்க கேட்டீங்க. நீங்க எந்த பிராண்ட் பேஸ்ட்டை வேணா வாங்கி எந்த காரணத்துக்கு வேணா வச்சுக்கோங்க. ஆனா அதை நீங்க எப்படி பயன்படுத்திங்கன்றதுதான் எனக்கு ஒரு தடுக்கு உடைக்க கடப்பாறை எடுத்துட்டு போற மாதிரி தமா தொண்டு பல வளர்க்குறது. நீங்க எடுக்கிற பேஸ்டோட அளவு அதுதான் இங்க பிரச்சனை. 1 லிட்டர் பேஸ்ட்டை பிரஸ்ல வச்சு தேய்ச்சாதான் சிலருக்கு திருப்தியா இருக்கும். இதுக்கு காரணம் இந்த விளம்பரங்கள்ல நீண்ட ரிப்பன் மாதிரி பேஸ்ட்டை குட்டி காமிக்கிறது கொஞ்சம் அப்பீலா தெரியணுன்றதுக்காக மட்டும்தான். அப்புறம் நீங்க அதிகமா பயன்படுத்தினா அவங்களுக்கு அதிகமா காசு வரும். அடிக்கடியும் நீங்க வாங்கவும் செய்வீங்க. அப்பதானே அவங்களும் சம்பாதிக்க முடியும். டூத் பேஸ்ட் வாங்குற காசு மிச்சம் பண்ணி நான் என்ன கோடீஸ்வரனா ஆக போறேன்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, கோடீஸ்வரனா ஆகிடலாம். அதை பத்திய வீடியோவும் அடுத்ததா போடுறேன். அதோட லிங்கையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தரேன். சரி, மீண்டும் பேஸ்ட்டுக்கே வரேன். பட்டாணி அளவு பேஸ்டே நம்ம பல்லு வளர்க்க போதுமானது. அதிக பேஸ்ட் அதிக சுத்தன்ற மாயில இருந்து முதல்ல வெளியே வாங்க. பட்டாணி அளவு பேஸ்டே முழுமையான நம்ம வாயை சுத்தம் பண்றதுக்கு போதுமானது. விளம்பரத்துல வர மாதிரி ரிப்பன் மாதிரி நீங்க இழுக்கணும் எந்த விதமான அவசியமும் இல்லை. மீண்டும் இது போன்ற நல்ல தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரா.